நம்ம புது கார் எடுக்கிறோம், ஒரு அக்சசரிஸ் இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, நம்மளோட வாரண்ட்டி எஃபெக்ட் ஆகிடும், வாய்ட் ஆகிடும். நீங்கள் வெளியே போய் அக்சசரிஸ் ஃபிட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் கிடையாது. அன்லெஸ் நம்ம சீட் கவர்ஸ், ஃப்ளோ மேட்ஸ், இந்த பம்பர் எக்ஸ்டீரியர் ஐட்டம்ஸ் இது எல்லாம் போக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கூட சாக்கெட் அண்ட் ஜாக் டைப் மாடல்லையே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு ஃபாக் லேம்ப் நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபாக் லேம்போட வயரிங் கிட் வித் ஸ்விட்சோட அதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான வாரண்டியும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த காரில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன அக்சசரிஸ் போட போகிறோன்னு. ஒரு நியூ செலாரியோ ரெட் கலர் வந்திருக்கு. இந்த காரில் நம்ம இன்டீரியரில் சீட் கவர்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது வந்து ரிமோட் லாக் இந்த காரில் கிடையாது. நம்ம ரிமோட் லாக்கும் ஃபுல் கிட் அந்த சென்ட்ரல் லாக்கிங்கோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சன் ஃபிலிம்ஸ் நம்ம யூவி ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்மளோட ஹீட்லேருந்து நம்மளை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் சன் ஃபிலிம் அண்ட் விண்ட்ஷீல்ட் ஃபிலிம் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நியூ கார்ஸாக இருக்கட்டும், ஓல்ட் கார்ஸாக இருக்கட்டும், அதில் எப்படி இன்டீரியர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே அவைலபிள். சரிங்க சார், நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி காம்போ ஆஃபர் அந்த மாதிரி பட் நீங்கள் என்ன சொன்னீங்க, கஸ்டமருக்கு என்ன நீடு இருக்கோ அதையே நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி தரலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன பொருள், ஏன்னா கடையை சுற்றி ஆடியோ சிஸ்டம்லேருந்து எல்லாமே சீட் கவர்லேருந்து எல்லாமே வச்சுருக்கீங்க, ஆக்சரிஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ என்னென்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சீட் கவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட் கவர்ஸில் மெட்டீரியல்ஸில் ஒரு ஸ்மால் கார்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5500 ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்மால் கார்ஸ்லேயே ஆம்ரெஸ்ட், ஹெட்ரெஸ்ட் உள்ள கார் செக்மெண்ட்ஸ்னால் 6500 ஸ்டார்ட் ஆகிடும். இது மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 8500, 10500 இது நிறைய ரேஞ்சஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் பிக் கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7500 ஸ்டார்ட் ஆகி 95, 12, 5, 15 அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலுக்கும் ஒரு டச் அண்ட் ஃபீலும் அந்த கம்ஃபர்ட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நீங்கள் காம்போவில் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சூஸ் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கஸ்டம் மேடாக என்ன கலர் அண்ட் டிசைன் அவங்க காருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் மேட்ச் பண்ணணுமோ நம்ம டெஃபினட்டாக மேட்ச் பண்ண முடியும். அப்போ தான் அதோட ஃபிட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். சரிங்க சார், நமக்கு நிறைய கார்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். எர்டிகாவில் பார்த்தீங்க அப்படின்னா VXI மாடல் ஒரு கார் எடுக்கிறாங்கன்னா அந்த காரில் மெயினான ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர்ஸ், சன் ஃபிலிம்ஸ், க்ரோம் கார்னிஷஸ், ஃப்ளோ மேட், சீட் கவர்ஸ் இது எல்லாமே மஸ்ட்டாக போடுவாங்க. ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸும் நம்ம டெஃபினட்டாக சூஸ் பண்ணணும். இந்த காரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேட் வினைலில் கொடுத்துருக்கோம். ராயல் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம். இதில் டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் பெய்ஜ், ப்ரௌன், கிரே, பிளாக் இந்த காம்பினேஷன்ஸ் எது வேணாலும் சீட் கவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். சீட் கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கஸ்டம் மேட். அவங்க ஒரு 2 days பேக்கே என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான டைமண்ட் டிசைன் ப்ளஸ் ரிப்ஸ் பேட்டர்ன் வரணுன்னு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வீகன் லெதரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வீகன் லெதரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங் ரைடும் கம்ஃபர்ட்டும் ஹீட்டு ஸ்வெட்டு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சீட் கவரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 rupees. பட் ஆனால் இன்னும் பெட்டர் ரேஞ்சில் எடுக்கணும், 95 எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம், 75 எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். ஸோ நம்ம சீட் கவர்ஸ் சூஸ் பண்ணுறது நம்ம காரோட இன்டீரியர் மேட்சிங் டெஃபினெட்லி மஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். புதுசாக கார் வாங்கியிருக்கீங்களா, சென்னையில் உங்கள் காருக்கு ஆக்சரிஸ் போடணும்னு தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ பெஸ்ட்டான பட்ஜெட்டில் வித் வாரண்டியோட சென்னை புதுப்பேட்டில் இருக்கக்கூடிய தாஜ் ஆக்சரிஸில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஷாப்பை கவர் பண்ணி என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குது, என்னென்ன கார்ஸ்லாம் இன்றைக்கி ஃபிட்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்குன்றத வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கார் வச்சுருக்கீங்க, இல்லை கார் வாங்க போகிறீங்க, உங்கள் காருக்கு ஆக்சசரிஸ், ஆடியோ சிஸ்டம், லைட்டிங், DRL ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் கார் ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ நிறைய கியா கேரன்ஸு, எர்டிகா, வெர்னா, சிலரியோ நிறைய கார்ஸ் உங்கள் ஷாப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஷாப் கவர் பண்ணி ஃபுல் அண்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம காரில் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம், அதில் இப்போது எதெல்லாம் மேண்டட்ரி, அது போக ஏஸ்தெட்டிக் வைஸ் என்னென்னலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நார்மல் மியூசிக் சிஸ்டம் காரில் வரும். MP3 அதில் வந்து நீங்கள் யூடியூபோ ரிவர்ஸ் கேமராக்கு ஒரு ஆப்ஷனோ எதுவும் இருக்காது. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் செலெக்ஷன்ஸ் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. we have different models. இதில் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரோட ஆப்ஷன்ஸோட மேப்ஸு, யூடியூப் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இதில் கிடச்சிடும். ப்ளஸ் ப்ளூடூத் காலிங். இதோட நம்ம ஃபாக் லேம்ப்ஸ் நார்மலாக VXI மாடலில் ஒரு காரில் ஃபாக் லேம்ப்ஸ் வராது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் வித் வயரிங் கிட்டோட நம்ம சூஸ் பண்ணணும். அது எல்லாமே பிராண்டடாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். லூமேக்ஸோ, யூனோமிண்டா, ஃபிலிப்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் நம்ம சூஸ் பண்ணணும். இது போக ஸ்டேரிங் கிரிப்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டேரிங் கிரிப்ஸ். அதில் நம்ம மெனுவரிங் அப்போது எந்த விதமான ஸ்லிப்பும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டேரிங் கிரிப் நம்ம சூஸ் பண்ணுறது மஸ்ட்டு.
ஸோ இந்த ஸ்டேரிங் கிரிப்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். இது போக எக்ஸ்ட்ரா மேட்ஸ் டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுவும் நம்ம காருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம வாக்கின் மாதிரி வரலாமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, எவ்ரிடே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நியூ கார்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே டைமில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நார்மலாக இங்கே எப்படி செய்வோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு என்ன கொட்டேஷன் தேவையோ, இப்போ நியூ கார்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் போடணுமோ அது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிச்சிடுவேன். அது போக ப்ரீ ஆர்டர் பண்ணணும் சீட் கவர்ஸ் அப்படின்னா இதோட டிசைன் அண்ட் சாம்பிள்ஸ் கூட பார்த்து ஆர்டர் பண்ணிடலாம். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருவோம். மோஸ்ட்டாக சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சீட் கவர்ஸ் தான், 2 days டைம். இப்போ அவங்க அதுக்கப்புறம் காரை டெலிவரி எடுத்துகிட்டு என்றைக்கு வரணும்னு எங்கிட்ட கேட்குறாங்களோ அப்போ நம்ம டைமிங் சொல்லுவோம். அன்றைக்கி அவங்க வந்துட்டாங்கன்னா அதோடு சேர்த்து மற்ற காசு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், இதுதான் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு. அந்த காசு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். 1 full day ஒர்க்கு நம்மளுக்கு போகும். ஸோ கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் ப்ரீ ஆர்டர் பண்ணிவிடுங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, தட் வில் பி பெட்டர். சார் ஷாப் டைமிங்கு, ஷாப்போட லொக்கேஷன் சார்? ஷாப் லொக்கேஷன் வந்து சென்னை புதுப்பேட்டில் இருக்குது. இட்ஸ் நியர் டு நவீன்ஸ் டவர் ஆப்போசிட்டில் சவுத் கோன் ரோட்டில் இருக்குது. மார்னிங் 10:30 இருந்து நைட் ஒரு 7-7:30 வரைக்கும் ஒர்க் இருக்குன்னா நாங்கள் 11 o'clock வரைக்கும் நாங்கள் ஒர்க் போவோம். சண்டே வந்து half a day till 3 o'clock. ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த டைமண்ட் 2K. டைமண்ட் 2Kலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். 10.1 inches, 11.5 inches. இந்த 10.1 inches சிஸ்டம் வந்து நாப்ஸ் டைப்ஸில் வரும். உங்களுக்கு கிளாரிட்டி வைஸும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். 4GB ரேமோட வர சிஸ்டம் எனி கார்ஸுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். டெடிகேட்டட் டு அந்த கார் ஸ்பெசிஃபிக் பேனல் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கார் மட்டும், இந்த சிஸ்டம் மட்டும் இல்லாமல் ஃபார் ஆல் த கார்ஸ் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆரோட செட் பண்ண முடியும். டபுள் ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர். இதை தவிர்த்து 360 கேமரா போடணுன்னாலும் போடலாம். 4 சைட் கேமராவும் ரெக்கார்டிங்கில் வரும் உங்களுக்கு. இல்லை இப்போ அந்த மாதிரி மாடல் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம டிவிஆர் செப்பரேட்டாக டேஷ் கேம் யூஸ் பண்ணனாலும் இந்த மாடலில் செப்பரேட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ கம்பெனி ப்ரொவைடட் சிஸ்டம் இருக்குது, நம்ம அதை சேஞ்ச் பண்ணலை. இந்த டேஷ் கேம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக நம்ம அதில் மெமரி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ராட் கார்ட் இன்றைக்கி அதிகமான ஃபாஸ்ட் செல்லிங், பிகாஸ் ஏன்னா ஃபுல்லி ஹெர்பல். இந்த மாதிரியான ராட் கார்டு வந்து எந்த விதமான எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், ஃபுல்லி கெமிக்கல் அந்த மாதிரி இல்லாமல் பானட் உள்ள நம்ம இதை 2 பீஸ் டேக் போட்டு டைப் பண்ணிட்டாலே போதும். இது ஒரு 5 months வரும். இது 400 rupees. வெரி ஃபாஸ்ட் செல்லிங். எவ்ரிடே கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இது போட்டு போகிறாங்க. ஸோ அந்த ராட் கார்ட்ஸ் மஸ்ட் ஃபார் நியூ கார்ஸ். இப்போ காரில் கம்பெனி ப்ரொவைடட் ஹெட்லைட்ஸ் வந்துடும். இப்போ எல்இடி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிரீட்டா, MG ஹெக்டர் இந்த மாதிரி கார்ஸில் வந்து நம்ம ஹாலஜன்லேருந்து எல்இடி கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக மோல்டட் டைப்பில் வந்துடும். நம்ம அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோக்கஸ் லைட் நம்ம கொடுக்கணுன்னா இப்போ ப்ரொஜெக்டர் லென்ஸ் மாடல்லையே 3 LED 4 LED வருது. இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேயாவது ரொம்ப நைட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், எந்த லைட் ப்ரொவிஷனுமே இல்லாத இடத்துல இந்த மாதிரியான ஃபோக்கஸ் லைட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைப் மாடல்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சார் நம்ம இந்த வீடியோ எல்லாமே பார்த்தாங்க. ஸோ நம்ம பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ஏதாச்சும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா? நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு நம்ம கொடுக்கலாமோ கண்டிப்பாக கொடுக்கலாம். பிகாஸ் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரைஸிங்கோடயே இருக்குது. ஸோ அவங்களையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் லேட்டஸ்ட்டு கார்ஸில் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது ப்ரைஸிங்கோடு வந்துடும். அதை தவிர்த்து இன்னும் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு செய்ய முடியுமோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தோம். ஸோ தாஜ் ஆக்சரிஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அவங்க என்னென்ன கார்ஸ்லாம் டெய்லியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நிறையா புது ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸோடு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, பட் ப்ரைஸிங் கண்டிப்பாக இருக்காது. அண்டு ரிஸ்வான் ப்ரோ பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸிங்கோட அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஷாப்போட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சென்னையில் புதுசாக கார் எடுத்திருக்கீங்க, இல்லை கார் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர், ஃப்ளோர் மேட், ஃப்ளோர் லைனரு, உங்களுக்கு வந்து நீங்கள் டின்ட்டு அதேமாதிரி பேசிக்கான ஆக்சசரிஸும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்கள் காசை வந்து இன்னும் வந்து ஒரு நல்லா ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆக்சசரிஸும் வச்சுருக்காரு. ஸோ நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் கோச் முன்னாடியே வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வாக்கின் பண்ணுறதோட, ஏன்னா இங்கே ஒரு 4-5 கார் தான் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லியும் வந்து முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவரோடக்கு வாட்ஸ்அப்புக்கு இல்லைனா நீங்கள் கால் பண்ணி முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் உங்கள் காருக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டை கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிஸ்வான் ப்ரோ கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சொன்ன வீடியோவில் மீட் பண்ணால் பை ஃப்ரம் இருக்கேன்.